இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது எந்த மாதிரியான ஃபார்ம்ஸ். அதாவது எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு உங்களால் அளவிட முடியாது, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அளவிட்டு சொல்கிறதுக்காக நம்ம ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னு ஒரு டாபிக் பார்க்குறோம். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா எந்த அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அப்சல்யூட், அதில் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்சல்யூட் ஆர் பாசிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் வெறும் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு என்ன வார்த்தை இருக்கோ அதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து அப்சல்யூட் ஆர் பாசிட்டிவ் ஃபார்ம். இதுக்கு எந்த வித கம்பேரிசனும் கிடையாது. இதோட இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது. அதே மாதிரி செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம். கம்பேரிட்டிவ் ஃபார்ம்னா என்னன்னா 2 நவுன்ஸ், அந்த நவுன் வந்து 2 மனிதர்களா இருக்கலாம், இல்லை வேற எந்த ஒரு பொருளா கூட இருக்கலாம். 2 நவுனை வந்து கம்பேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம். அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு, அதாவது 2 பேரை தவிர்த்து மேல 2க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ஃபுல்லா இருக்காங்க, அதுல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பத்தி மட்டும் சொல்றோம் அப்படின்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். சூப்பர்லேட்டிவ்னா என்னது? 2க்கு மேற்பட்ட விஷயங்களை கம்பேர் பண்றது. ஸோ ஒரு கிளாஸ்ல எப்படி குறைஞ்சது ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேரோட கம்பேர் பண்ணி ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஸோ இதுல பாருங்க, பாசிட்டிவ் ஃபார்ம்னா என்னது? கம்பேரிசனே கிடையாது. டைரக்டா அட்ஜெக்டிவ்க்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களோ அதை அப்படியே நீங்க எழுதிடுவீங்க. கம்பேரிட்டிவ் ஃபார்முக்கு வந்து 2 விஷயங்களை 2 நவுன்ஸை கம்பேர் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல வந்து 2க்கு மேற்பட்ட விஷயங்களை 2க்கும் மேற்பட்ட நவுன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்.